ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் பார்க்க போகிறோம். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னருக்கும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட்டு கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டு கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தி நம்ம இந்த மாவு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். எல்லாம் ஆயில் எல்லா மாவுலேயும் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு. அது அங்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு அது அங்கே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 4 பல்லளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்திட்டேன். ஒரு துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு மாவு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட வேக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வேணும். தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதே நம்ம அதை சேர்த்திடலாம். இதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம வணக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கவுண்டர் டாப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு நம்ம எப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போது கொஞ்சமாக மாவில் கொஞ்சம் டிப் பண்ணி நாம் இதையே நல்லா சப்பாத்திக்கு எப்படி ரவுண்டாக பரத்தி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பரத்தி எடுக்க போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்ம மாவை நல்லா பரத்தியாச்சு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட வேக்கரில் மிளகாய் அந்த இது இருக்கும் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் நம்ம இது மேலே இப்படி தூவி விட போகிறோம். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே அந்த இதே மிக்ஸி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடில் இருந்து நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவால் இப்படி நம்ம கீறி விட்டுடலாம். கீழே வரைக்கும் நம்ம கீற வேண்டாம், அந்த நடுவால் ஃபுல்லாக அந்த லேயர் வரைக்கும் நல்லா கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ இப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. அந்த மாவு நீங்கள் அந்த சைடு இந்த சைடு எதுக்குமே நீங்கள் திருப்ப வேண்டாம், இப்படி தான் நமக்கு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலால் கொஞ்சம் மாவு தூவி விட்டு நம்ம இதையே சப்பாத்திக்கு எப்படி மாவு நம்ம பருத்தி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பருத்தி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா மிக்ஸு, அதெல்லாம் வெளியில் கொஞ்சம் லைட்டாக வரும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது நல்லா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது நம்மளோட மாவை எல்லாத்தையுமே பருத்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பராத்தாவே சேர்த்துடலாம். வேக்கர்லேயே சில்லி பராத்தா சேர்த்தி அதுக்கு மேலால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரை ஆகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்பப்போ அந்த வேக்கரில் அந்த கொத்தமல்லி தழை அதோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நீங்கள் எந்த குழம்பு வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு இல்லாமல் நீங்கள்
சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு நேரம் நமக்கு மாவில்லை, நம்ம டக்குன்னு குழம்பு செய்யறதுக்கு நமக்கு சிச்சுவேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப பசியோடு தான் வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பின சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. காரமெல்லாம் எனக்கு மிதமான காரம் தான். உங்களுக்கு அதிகமான காரம் வேணும்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கோங்க. கம்மியாக குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், ரொம்ப மேலால் ரொம்ப கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக இருந்தது பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியுமே வரேன். டாட்டா பாய்.